சொல்றீங்க? நீங்க திமுக ஆட்சிக்கு அமர்ந்ததுக்கு முதல் காரணம் நாம் தமிழர் கட்சி தான். அவங்க தொடர்ந்து வந்து 4%, 6%, 8% வாக்கு. அதேதான் நான் சொல்றேன். நீங்கள் வாக்கை மட்டும்தான் பிரிக்கிற வேலை செய்யறீங்க. அப்ப திமுக வெற்றி பண்றதுக்கு வாழ்ந்த உரிமை கட்சி வந்து காரணம் கிடையாது. நாங்கள் அவ்வளவு பலமா இல்ல. நாம் தமிழர் கட்சியில இருந்து வராங்கிறத பெரிதா காமிக்கிறீங்க, மற்ற கட்சியில இருந்து உங்களோட யூகம். உண்மை அது கிடையாது. சீமான் பேசியது எந்த ஊடகங்கள் காட்டலன்னு சொல்றீங்க? எந்த ஊடகங்கள் காமிச்சு? எந்த ஊடகங்கள் காட்டல? நீங்க சீமான் நடந்தால், நின்றால், பேசினால் ஊடகங்கள் காட்டிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து மறுபடியும் பொய் சொல்லக்கூடாதுங்க. அதிக பிரசங்கத்தனமாக முதல்வர் அவர்கள் சொல்லலன்னு ஏன் சொன்னார்? அந்த இடத்துல வந்து சேகர்பாபுவால் அது கடத்தப்படுதுன்றதை சுட்டி காட்டுற அது நபரை சுட்டி காட்டுவது. நீங்க ஒரு நல்லா புரிஞ்சீங்க. ஒரு நபரை சீமானுக்கு அடுத்ததாக இன்னொரு தலைமை உருவாவதை வந்து சீமான் விரும்பல. அதுதான் அரசியல். அதோட விளைவுதான் இன்னைக்கு வெற்றிக்குமரன் போன்றவர்கள் வந்து வெளியே போனதுக்கான ஒரு முதன்மை காரணம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் குறைந்தபட்சம் திராவிட கூட்டணியில் இருக்கிறது தெரிஞ்சுதானே இருக்காங்க. திமுக கூட்டணிக்கலாம் திராவிட கூட்டணியில் இருக்கு. இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா 9600021480. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த திரு கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. சமீபத்தில் வேல்முருகன் அவர்களுடைய பேச்சு திமுக கூட்டணியில் இருக்காரா இல்லை வெளியில போறாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கடுமையா எதிர்க்கிறாரு, அடுத்த நாளே வந்து மாற்றி பேசுறாரு. ஒரு நாள் வந்து வெளிநடப்பு பண்றாரு, அடுத்த நாள் வந்து சட்டசபைக்குள்ள போறாரு. இவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அந்த தேர்தல் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு தேர்தல் வரப்போறது அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த மாதிரி செயல்பாடுகள் ஈடுபடுறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. இரட்டை நிலைப்பாடோட தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு. என்ன காரணத்தினால வேல்முருகன் அவர்களோட செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, பொதுவாகவே இந்த முரண்பாடு வந்து திமுகவால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து சட்டமன்றத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் ஒரு கேள்வி எழுப்புவதற்கு அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. அந்த கேள்வியை அவர் எழுப்பும் போது அது சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசியிருக்கணும். இப்போ அவர் வந்து சீருடை பணியாளர்கள் சார்ந்த ஒரு விடயத்தை கேள்வி எழுப்புறாரு. குறிப்பாக அண்ணன் வேல்முருகனால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதியாக பெறப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து டைரக்ட் எஸ்ஐ அப்படிங்கிற அந்த பதவிகளுக்கு வந்து தமிழர்கள் முதன்மைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு சட்டம் வாங்கி இது பண்ணியிருக்காரு, சட்டமாக்கியிருக்காங்க. அதே வந்து கருணாநிதி ஆட்சி காலத்திலும் வந்து சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்காரு. இடையில் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல யார் வேணுமாலும் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக தமிழர்கள் வந்து இந்த டைரக்ட் எஸ்ஐ ஆக முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததை வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து அதிமுகவின் குறைகளை தான் முதல்ல பேசுறாரு. இப்ப அந்த இடத்துல வந்து குறைந்தபட்சம் அது சார்ந்த ஒரு அமைச்சர் பேசியிருக்கணும். இப்ப நீங்க அண்ணன் ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா, அவரு தமிழ் ஆட்சி மொழி சட்டம் சார்ந்து பேசுறாரோ, ஏதோ ஒரு விஷயம் பேசுறாருன்னா அது சார்ந்த அமைச்சர்கள் எழுந்து பேசியிருக்கலாம். அது சார்ந்த அல்லது முதல்வர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் எந்த தொடர்பும் இல்லாத சேகர்பாபு அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் ஓர்மையில் பேசுவது, நீ எல்லாத்திலையும் முந்திரி கொட்டையா முந்திக்கிட்டு வர உட்காரு அப்படின்னு சொல்றது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இல்லை, அதுவும் ஒரு கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து ஒரு அமைச்சர் இது மாதிரி பேசுவதை வந்து யாரும் ஏற்றுக்க முடியும்? இது ஒரு சுயமரியாதைக்கு உண்டான ஒரு பிரச்சனை தான். இப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து நேரடியாக கேள்வி எழுப்புறதுல வந்து என்ன தவறு இருக்க முடியும்? இதை நீங்க வந்து இந்த முரண் எங்க உருவாதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தேர்தலுக்கான முரண் கிடையாது. அவர் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனையை பேசும்போது இடையூறாக அமைச்சர்கள், இப்ப துரைமுருகன் குறித்து கூட அவர் பேசியிருக்காரு. அமைச்சர் துரைமுருகன் வந்து நான் பேசும்போது நக்கல் பண்றாரு, எங்களை பேசவே விடுறது கிடையாது அப்படின்லாம் பேசுறாரு. தொடர்ச்சியா சபாநாயகர் மீது தொடர்ச்சியா அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் வராரு. இப்ப இது வந்து இன்று நேற்று நடக்கும்போது இப்போ வந்து அதிக பிரசங்கத்தனமா பேசுறாரு அப்படின்ட்டு முதலமைச்சர் பேசிட்டாருன்னு சொல்லும்போது இந்த கேள்வி கேட்கும்போது இல்ல முதல்ல அவங்க தான் சொன்னாரு, அதன் பிறகுதான் ஸ்டாலின் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பின்வாங்குறாரு தானே. இந்த பேச்சு பின்வாங்குறதுன்றதை விட அவர் வந்து யதார்த்தமா தான் பேசுறாரு. என்னன்னா, வேல்முருகனோட இயல்பு நிலை அதுதான். அவர் எதையுமே மறைச்சு பேசல. சேகர்பாபு ஒரு விடயத்தை தவறாக முதல்வருக்கு வழிகாட்டார் அப்படிங்கிறத அவர் குற்றச்சாட்டாக வைக்கிறார். தொடர்ச்சியா சேகர்பாபு மீதான குற்றச்சாட்டை அவர் வந்து எங்கேயும் பின்வாங்கல. முதல்வர் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு, அப்ப அது வந்து தவறானதா, எதனால கடத்தப்படுது அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை வந்து அவருடைய பாணியில அவர் பேசுறாரே தவிர அது இயல்பா நீங்க கடந்து போக வேண்டிய. சட்டசபைக்குள்ள திமுக கூட்டணியில திமுக சின்னத்துல வெற்றி பெற்ற வேல்முருகன் அவர்கள் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும்
ஜெயலலிதா அவர்களும் வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இயல்பா வந்து கோபம் இருந்தானே. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கோபம் இருந்தானே. ஏன் இதை பேசுறாருன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இதை பேசுறாரு, நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இது ஏதோ ஒரு காரணத்தினாலதான் வேல்முருகன். கலைஞர் கருணாநிதி கூட சொன்னதை கேட்டார் தானே சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னா அவர் 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காருங்க. 3 முறை, இது 3வது முறை சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. அதிமுக திமுக இரு கூட்டணியிலும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அப்ப அவர் கடந்த காலங்களில் என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்காரு, 4 ஆண்டுகள்ல பேசாம 5வது ஆண்டுல பேசும்போது ஒரு பிரச்சனை சட்டமன்றத்தில் இப்ப நீங்க இந்த துறை சார்ந்த பிரச்சனை வரும்போதுதான் அது நீங்க இப்ப என்ன பிரச்சனை நடக்குதோ அதெல்லாம் பேச முடியும். அப்ப இந்த பிரச்சனையில வந்து கருணாநிதி என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மையார் என்ன நிலைப்பாடு எடுத்திருந்தாங்கன்றதான் அவர் பேசுறாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கும்? இது நியாயமாக அதிமுகவுக்கு எதிராக மாற வேண்டிய ஒரு விஷயம். அதிமுகவினர் தான் முதல்ல இந்த பிரச்சனையை வந்து கண்டிச்சிருக்கணும். அதிமுகவினர் தான் இதுக்கு எதிராக பேசுறீங்க. அதிமுக ஆட்சியில் தான் வந்து தமிழ்நாடு அரசு பணிகளில் வெளிமாநிலத்தவர்களும் வந்து சேர முடியும், நேரடியாக சேரலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதை வந்து சேகர்பாபு போன்றவர்கள் ஏன் எதிர்க்கணும்? அப்ப அதிமுகவின் பழைய விசுவாசியா அவர் வந்து சேகர்பாபு இங்க செயல்படுறாருன்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க அந்த கேள்வி வைக்காம ஏன் வேல்முருகன் இதை வந்து பேசுறாரு, ஏன் ஜெயலலிதா அம்மையார் சுட்டி காட்டுறாரு அப்படிலாம் நீங்க அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது இவர் நிறைய கோரிக்கை வச்சிருக்காரு. நீங்க மணல் மாஃபியாக்கள் இருந்த சிண்டிகேட்களை ஒழிச்சிட்டு வந்து அரசுடைமையாக்க சொல்லி கோரிக்கை வச்ச, அதெல்லாம் ஏத்துக்கிட்டாரு சொல்றாரு. இப்போ வேல்முருகன் அவர்கள் மீது ஏன் இந்த கேள்வி வரும்னா, இதற்கு முன்பே வந்து நிறைய பிரஸ் மீட்கள்ல வந்து பேசி முடிச்சது பிறகு மேடையில திமுக மேடையில ஏறிட்டு வந்து இது வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை, நாங்க வந்து இதுதான் பயணிக்கிறோம்னு சொல்லும் போது அப்ப ஏன் இந்த மாதிரி பேசணும்னு கேட்கிறோம். எல்லா தலைவர்களுமே இப்படிதானாங்க. நீங்க சீமான் கூட வெளியில திமுக கடுமையா திட்டக்கூடிய சீமானிடம் ஊடகவியலாளர் கேட்ட என்ன சொல்றீங்க, இது எங்க பங்காளி சண்டைன்னு சொல்றாரா இல்லையா? நீங்க எல்லாவற்றையும் சீமான் அவர்கள் சொல்றதுக்கும் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து மாற்றி நீங்க சீமான் இந்த அரசியலுக்கே அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய சீமான், அவருக்கு திமுக அதிமுக எந்த கட்சிகளோடும் கூட்டு சேராத சீமானே வந்து ஊடகவியலாளர் சந்திப்புல இந்த பதில் சொல்லும் போது நாங்க கூட்டணியில இருந்துட்டு இருக்கோம். ஏன் அப்ப திமுக நீங்க பங்காளி சொல்ல வேண்டியது? திமுக நீங்க பங்காளி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னது வந்து பிஜேபி திராவிடம், அதாவது ஆரியம் திராவிடம் சொல்லும் போதுதான் அவர் பங்காளி சொல்றாரு. அதேதாங்க இங்க நாங்க பாஜகவை எங்களின் முதன்மை எதிரியா வைக்கும் போது குறைந்தபட்ச உடன்பாடு உள்ள கட்சிகளாக திராவிட கட்சிகளே அண்ணன் வேல்முருகன் பாக்குறாரு. அந்த அடிப்படையில சில நேரங்களில் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இப்போ ஒரு மேடையில வந்து உலகம் போற்றும் தலைவரா ஸ்டாலின் வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அவருடைய நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அது அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து மேடை. நீங்க அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து மேடையில அவருடைய கடந்த காலங்களில் தமிழ்நாட்டுல ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியுது, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி மீதான அதிருப்தி எப்படி இருக்குன்னு தெரியுது, பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறதே தாவக தான் வைக்குது. அப்படி இருக்கும்போது உலகம் போன்ற தலைவராக மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்துல பேசும்போது என்ன பேசுறோமோ அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். நீங்க அவருடைய பிறந்த நாள் தனிப்பட்ட ஒரு நட்பு, நீங்க தனிப்பட்ட நட்பு ரீதியான விஷயங்களை கூட நீங்க ஏன் அரசியல் ஆக்கிட்டு இருக்கீங்க? அது அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து மேடையில எல்லாருமே பேசுறதா அவர் பேசுறாரு. அவருடைய பார்வையில் அவர் வைக்கிறாரு. ஸ்டாலினுக்கும் அவருக்குமான நட்பு இருக்கும், அவருக்கும் கலைஞருக்குமான பழக்கம் இருக்கும். ஸ்டாலின் அரசியல் எப்படி வளர்ந்து வந்திருக்காரு அவர் நேரடியா பார்த்திருக்கலாம். நம்ம விட அவருக்கு நெருங்கிய அனுபவம் இருக்கும். அதற்கு முன்பு வரைக்கும் தமிழக வாழ்வு உரிமை கட்சி சேர்ந்தவர்கள் வந்து சீமான் பேசுறதுலாம் தமிழ் தேசியம் இல்ல, நாம் தமிழர் கட்சி அரசியல்லாம் சரியில்லை, வேல்முருகன் அவர்கள் பேசுறது மட்டும் தான் தமிழ் தேசியம், பாருங்க திராவிடத்தை எப்படி எதிர்பார்ப்பாருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க நிலையிலேதான் அவர் வந்து எந்த இடத்துல அப்படி பேசுறதா நீங்க தமிழக வாழ்வு உரிமை கட்சி யார் அப்படி பேசி யாருமே பேசலையா கிடையாதுன்றா. நீங்களா ஒரு கற்பனை பண்ண வேண்டாம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் குறைந்தபட்சம் திராவிட கூட்டணியில் இருக்கிறது தெரிஞ்சுதானே இருக்காங்க. திமுக கூட்டணிக்கெல்லாம் திராவிட கூட்டணியில் இருக்கீங்க. ஆமா, திராவிட மாடல் அரசு தானே சொல்றீங்க. திமுக கூட்டணியில இருக்கிறனால நீங்க திராவிட மாடல் அரசு இது தெரிஞ்சுதானே இருக்கிறோம்னு தெரிஞ்சுதானே இருக்காங்க. எந்த நிர்வாகிகளும் தெரியாம கூட்டணி வைக்கப்பட்டதா? அப்ப நீங்க அப்படிலாம் அவங்க சொன்னதா நீங்களா கற்பனை பண்ணிக்க வேண்டாம். எங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு உடன்பாடு அடிப்படையில் அந்த கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கோம். யாரும் 100 விழுக்காடு உடன்பட்டு இல்ல. எல்லாருக்குமே தெரியும் திமுகவுடன் கூட்டணி சேர்த்துவதை எதிர்க்கக்கூடிய ஆட்களும் இருக்கதான் செய்யறோம். ஆனாலும் மாற்று என்ன அப்படிங்கிற கேள்வியில யாருமே இல்ல. மாற்றாக இன்னொரு சக்திகள் உருவாகாத சூழ்நிலையில கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலவரங்கள் எப்படி உருவாகுதுன்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த கூட்டணி தேர்வு செய்ய வேண்டி இருக்கு. இது 2016 ஒரு பரிச்சார்த்த அடிப்படையில வந்து அவர் தனிச்சு நின்று பார்த்தாரு. அந்த தேர்தல் அவர் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய அந்த தொகுதி மக்களுக்கு செஞ்சார். 2015 தானே புயல் வந்த போதெல்லாம் சென்னையை மட்டுமே எல்லா மீடியாக்களும் போக்கஸ் பண்ண போது, சென்னையை மட்டுமே அரசு வந்து முழுக்க கவனிச்ச போது கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய அளவில் சேதமடைஞ்ச ஒரு மாவட்டமா இருந்தது. அப்போ வந்து தன்னுடைய சொந்த வீட்டை வித்து 3 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அந்த பகுதி மக்களுக்கு அவர் வந்து நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சாரு. 2016 தேர்தலில் அவர் தனிச்சு நிற்கும் போது 30,000 ஓட்டுகள் தான் வாங்க முடியுது. இத்தனைக்கு ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் அவர், பண்ருட்டி தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நெய்வேலியில் அந்த நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்காக இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்த கட்சியாக வெற்றிக்காக தான் கொள்கையை மாத்திக்கிறாங்க. சமீபத்துல வந்து அவர்கிட்ட கேட்கும் போது கூட திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் கூட்டணியில இருக்கீங்கன்னு சொன்னோம்னா நான் காங்கிரஸ் கூட்டணியில இல்ல,
திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, நான் காங்கிரஸுக்கு ஓட்டே கேட்டதில்ல, எங்க கட்சியினர் வந்து ஓட்டு கேட்டதில்ல. அதுதான் கொள்கை. நீங்க அதுதான் கொள்கை. தாவாக வாக்காளர்கள் வந்து காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்களா? செலுத்த மாட்டோம். இல்ல நாங்கள் தேர்தலை புறக்கணிச்சு போறோம், மத்த தொகுதியில ஓட்டு போடாம இருக்கு போறோம். சொல்லணும். திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, நல்லா ஒரு சொல்லுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள், விசிகாவுக்கு ஓட்டு போடுங்கள் நாங்க கேட்கறோம்ல, நாங்க சொல்றோம்ல. அதே போல நாங்க காங்கிரஸ் ஓட்டு போட சொல்லியிருக்க போறோம். ஏன் சொல்லலாம் என்ன அர்த்தம்? எங்களுக்கு தேவை இல்லை, நாங்க புறக்கணிக்கிறோம்னு அர்த்தம். இதை நாங்க வெளியில சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் ஆரம்பத்தை சொல்லிட்டோம். நாங்க காங்கிரஸ் கடுமையா வந்து ஈழ சிக்கல்ல வந்து கடுமையா விமர்சனம் பண்ணது திமுகவையும் அதே மாதிரி இந்திய அளவுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் தான். அவங்களுக்கு வந்து நாங்க வாக்கு கேட்கல, அவங்கள வந்து நான் ஆதரிக்கலன்னு சொல்லணும். அந்த கூட்டணி என்ன நீங்க வேற வழி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல வெற்றி பெற வைக்கிறது நீங்க தானே. ஆனா வந்து அதுதான் முதல்ல நீங்க மீண்டும் என்ன சொல்றீங்கன்னா, அண்ணன் வேல்முருகன் கூட்டணிக்கு வந்த பிறகுதான் திமுக வந்து இங்க ஆட்சிக்கு வந்த மாதிரியோ அப்படியெல்லாம் அது வாக்குகள் இல்லைன்னு சொல்லுவீங்க. இருக்குங்க, வாக்குகள் இருக்கு. ஆனால் அது மட்டுமே மக்கள் அதை மட்டுமே வெற்றிக்கான காரணமா சொல்ல முடியாது. ஒரு எம்எல்ஏ வந்தாலும் அந்த ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு 10 ஓட்டோ 100 ஓட்டோ 1000 ஓட்டோ வந்தாலும் அது தமிழக வாழ்வுரிமை கட்சியோட ஓட்டு தானே. எங்களுடைய ஓட்டுக்கள் முழுக்க முழுக்க எங்களுடைய அதிகாரத்துக்காக நாங்கள் பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். நாங்க ஒரு அதிகார பகிர்வு வேணும், எங்களுடைய பிரதிநிதியை நாங்கள் உள்ள அனுப்பணும்னு நினைக்கிறோம். இப்ப நீங்க தேர்தலில் நாங்க தனிச்சே நிக்கிறோம். 214 தொகுதியில ஒரு 10 விழுக்காடு வாக்கு வாங்கிட்டுன்னு வச்சுக்கோம், சட்டமன்றத்துக்குள்ள நீங்க போக முடியுமா? இங்க விகிதாச்சார முறை இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் நாங்க ஒரு 10 விழுக்காடு வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கேட்கக்கூடிய இந்திய கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கல, இந்திய அளவுல இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கல. ஒருவேளை வந்து இந்திய கூட்டணியில நீங்க சொல்லக்கூடிய திமுக கூட்டணியில எம்பிகள் ஒரு 5 MP 6 MP வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குன்னா, தேசிய அளவுல ஒரு ஆட்சி அமையும்னா காங்கிரஸ் தலைமையில தான் அந்த கூட்டணி இருக்கு. நாளைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் வரப்போகுதுன்னா வாழ்வு உரிமை கட்சி வந்து ஆதரிக்குமா? இல்ல அவர் தெளிவா தான் சொல்றாருல்ல, இந்தியா கூட்டணி நாங்க இல்ல என்பதை தொடர்ச்சியா தான் சொல்றாரு. அது எப்படி சார்? நீங்க 24 தேர்தல்ல வாக்கு கேட்டீங்கல்ல? இல்ல காங்கிரஸ் அவர் எங்கேயுமே ஓட்டு திமுக கேட்கலையா? திமுக வெற்றி பெற்ற ஒரு விடயம் புரிஞ்சீங்க. நாங்க வந்து என்ன, நாங்க மக்கள் கிட்ட காங்கிரஸ் ஆட்சி ஆதரிச்சுதான். காங்கிரஸ் ஆட்சி வருகிறதா வரலையான்றது வந்து நாம முடிவு எடுக்க முடியாது. அது இந்தியா முழுமைக்கும் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதற்காக தானே இந்த தேர்தல் நடக்குது. 24 தேர்தல் எதற்காக நடந்தது? இந்தியா சரிங்க. நீங்க எல்லாமே கூட்டணி கூட்டணி கூட்டணி. சரி, நாங்க என்ன பண்ணலாம்? தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்ப வந்து வெளியில வருது, என்ன நீங்க வழி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நாங்கள் வந்து தனிச்சினாலும் நீங்க ஆதரிக்க மாட்டீங்க, சரிங்களா? தனித்து நிற்கும் போது இதே தமிழ் தேசிய அமைப்புகள் நீங்க சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அப்புறம் ஏன் விமர்சனம் பண்றீங்க? யாரு விமர்சனம் பண்றோம்? ஒரு எதிர்கருத்து வச்சுட்டு தவறு தானே சொல்ல முடியும். தவறுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க வந்து தேர்தல் நீங்க சொல்றது வந்து திமுக கட்சி ஏற்கல அப்படின்னு சொல்லலாம், ஏத்துக்கலாம். ஏற்கலன்னு அவர்கள் சொன்னால் எது நடக்காது அப்படின்னு ஏத்துக்கலாம். அவரே அதை வந்து வெளிப்படுத்தும் போது அதை நான் என்ன சொல்றேன், அண்ணனே சொல்றாருல்ல, திமுக எனது கருத்தை மதிக்கலன்னு சொல்றாரு. ஆனா அதே கூட்டணி தான் பயணிக்கிறீங்க. குறைந்தபட்ச சில விஷயங்களை செய்யவாத அந்த கூட்டணி தேவைப்படுது. இன்னைக்கு வந்து பண்ருட்டி உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து சட்டக்கல்லூரி கலைக்கல்லூரி கொண்டு வர முடியுதுன்னா யாரால முடியுது, எதனால முடியுதுன்னு ஒரு இது இருக்கு. நீங்க வந்து பண்ருட்டியில வந்து பொறியியல் கல்லூரி கொண்டு வர்றதுக்கு திமுக கூட்டணி காரணமா இருந்தது. வேல்முருகன் அதே திமுக கூட்டணி இருந்து தான் அந்த பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தார். இன்னைக்கு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள் மாவட்ட வாரியாக இருப்பதற்கு முதல் காரணம் அண்ணன் வேல்முருகனுடைய சட்டமன்ற குரல் தான். இதுக்கு இந்த அடிப்படையான தேவைக்கு கூட அவர் போக வேண்டி இருக்கு, அவர் வெற்றி பெற வேண்டி இருக்கு. இதுக்கு கூட வழி இல்லாம என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க இன்றைக்கு தமிழ் தேசிய ஆற்றல்கள் வேல்முருகன் அண்ணன் பின்னால் அணிதிரள் நீங்க தயாரா இருக்கீங்களா? முதல்ல 2016 அவர் தனித்து நிற்கும் போது இதே நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர் நிறுத்துற நீங்க கடலூர்ல நாம் தமிழர் கட்சிக்காக தாவாக வேலை செஞ்சது. நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீத வாக்குகள் இன்றைக்கு வச்சிருக்காங்க? தமிழக நீங்க சதவிகிதமே வேண்டாங்க, நீங்க வெற்றியே பெறல. நீங்க வெற்றி பெறாத காலத்தில் கூட ஏன் நெய்வேலியில கூட ஒரு தொகுதியில் தானே போட்டிடுறீங்க. சரி, அந்த ஒரு தொகுதியில பின்வாங்கிட்டு போங்க. நீங்க வேட்பாளர் திரும்ப பெற்று அண்ணன் வேல்முருகன் நீங்கள் தான் அந்த திமுக வெற்றி பெற வைக்கிறீங்க. திமுக 2016 மீண்டும் ஒரு புரிஞ்சுங்க. 2016 நாம் தமிழர் கட்சி நான் சொல்றது 2016 கூடாது, காங்கிரஸ் பிஜேபி வரக்கூடாது. நான் சொல்றது 2016 தேர்தல். 2016 தேர்தல் வேல்முருகன் திமுகவோட இருந்தாரா? தனித்து தானே நின்னாரு. அதாவது இதே சீமான் 2012 தாவாக தொடங்கப்படுவதற்கு முன்னாடி வேல்முருகன் அண்ணன் வந்து பாமகவிலிருந்து விலகி வந்த போது சீமான் வேல்முருகன் வீடு தேடி சென்று நீங்கள் எங்கள் கட்சிக்கு தலைமை தாங்கி வழிநடத்துங்கள் சொன்னார் இல்ல, எல்லா ஊடகங்களையும் வந்தது இல்ல. பின்னாடி அதே வேல்முருகன் சீமானுக்காக பல்வேறு வேலைகள் செஞ்சு கொடுத்தாரு. அதை வந்து நீங்க சீமான் மறுத்துருவார வெளியில வந்து இன்றைக்கு கடலூர்ல அவர் வந்து வேட்பாளர் நின்ன வரைக்கும் எல்லா தேர்தல் வேலைகள் செஞ்சு தாவாகவினர். ஆனால் அதே சீமான் வந்து நெய்வேலியில் அண்ணன் வேல்முருகன் 2014 தனித்து நிற்கப்படும் போது குறைந்தபட்சமே ஆதரவு கூட தெரிவிக்கல.
நீங்கள் தான் தமிழ் தேசிய ஆற்றல்களை தனிமைப்படுத்தக்கூடிய வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்க வந்து அண்ணன் வேல்முருகன் பின்னால் அன்றைக்கு சீமான் நின்று இருந்தால், அவர் அண்ணனே சொல்றாருல, என்னை திமுகவின் பக்கம் தள்ளியதே சீமான் தான் சொல்றாரு. ஏன் அந்த குற்றச்சாட்டு அரசியல் சூழல்ல 2021, 2024, 2026 அரசியல் சூழல்ல வந்து இப்ப விசிக மீதான ஒரு விமர்சனம் இருக்கும். அது வந்து விசிக தனிய கட்சியா இருந்தாலும், அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தலித் மக்களுக்காக பேசினாலும், அது திமுகவோட ஒரு அமைப்பு மாதிரி, ஒரு அணி மாதிரி தான் செயல்படுது அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. திருமாவளவன் மீது அந்த விமர்சனம் இருக்கு. அதே மாதிரி திமுகவுல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அணி மாதிரி உருவாக்குறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் வந்து எழுச்சி வரும்போது இது இன்னொரு வாய்ப்பாக, இன்னொரு அணியாக உருவாக்குறதுக்கு தான் இப்போ தொடர்ந்து வந்து திமுகவின் தமிழ் தேசிய அணியாக வேல்முருகனை உருவாக்குவதால் திமுகவுக்கு என்ன லாபம்? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போகாம இருக்கும்ல. நாம் தமிழர் கட்சியால் தான் இன்றைக்கு திமுக போகும்ல. நீங்க ஒரு விடை இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு அமர்ந்ததுக்கு முதல் காரணம் நாம் தமிழர் கட்சி தான். அவங்க தொடர்ந்து வந்து 4%, 6%, 8% வாக்கு. அதுதான் நான் சொல்றேன், நீங்கள் வாக்கை மட்டும்தான் பிரிக்கிற வேலை செய்யறீங்க. அப்ப திமுக வெற்றி பண்றதுக்கு வாழ்வு உரிமை கட்சி வந்து காரணம் கிடையாது. நாங்கள் அவ்வளவு பலமா இல்ல. நானும் சொல்றேன்ல, நாங்கள் இன்றைக்கு பலமாயிட்டு இருக்கோம். இன்றைக்கு தான் தமிழ்நாடு பலமாயிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் அன்றைய காலத்தை பலமா இல்லை. ஆனால் நீங்கள் பலம் பெறக்கூடிய சூழல்ல கூட நீங்கள் வாக்கை பிரித்து திமுக ஆட்சி கொண்டு வந்தது யாரு? நீங்கள் சீமா நியாயமாக 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் போது தமிழ்நாட்டில் திமுக எதிர்கட்சியாக வராதற்கு நான் தான் காரணம் சீமான் சொன்னார்ல. காங்கிரஸ் போட்டியிட்ட 63 சட்டமன்ற தொகுதியில் 58 இல்லங்க. நீங்க போட்டியிடாதற்கு முன்பு வந்து ஆதரவு நிலை. நான் முதல்ல என்ன சொல்ல வர புரிஞ்சுங்க. அன்றைக்கு தேர்தல் போட்டியிடாமல் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கும் போதே திமுக தோற்கடிக்க முடியுது, காங்கிரஸை தோற்கடிக்க முடியுது, திமுக ஆட்சி கட்டில வராதம் செய்ய முடியுதுன்னு சீமான் சொல்றாருல்ல. தேர்தலில் நேரடியாக நீங்கள் போட்டியிட்ட பிறகு திமுக அசுர பலம் பெற்றிருக்கா இல்லையா? 2011 வெறும் 23 எம்எல்ஏ கொண்ட திமுக 2016 2 அணிகளாக இருக்கும் வரை திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது அதற்கு எதிராக நேராக இருக்கக்கூடிய இன்னொரு அணிக்கு தான் விழும். அது நீங்க கொள்கை கோட்பாடுகள், அது வேலை திட்டம், அதெல்லாம் வேற. ஆனால் திமுக பிடிக்காதவர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? அதிமுகவுக்கு தான் போடுவோம். ஆனால் இன்றைக்கு நீங்க நாம் தமிழர் ஒரு ஆப்ஷனை கொடுத்து என்ன பண்றீங்க? திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை எல்லாம் நீங்க ஒரு பக்கம் பிரிக்கிறீங்க. தமிழ் தேசிய கட்சியாக வந்து வளர்ந்து வரக்கூடிய கட்சியோட வாக்கு சதவீதம் குறையணும் அப்படிங்கறதுனாலதான் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை இணைத்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொன்னதுதான் சொல்றேன். திமுகவை வளர்த்து விடுவது எங்க வேலை இல்ல, திமுகவை வளர்த்து விடுவது நாம் தமிழர் சொல்றேன். நாம் தமிழர் அண்டர் கிரவுண்ட் வேலை செஞ்சு திமுக வளர்க்கல. திமுக வந்து உங்களை வளர்க்குது தமிழ் தேசிய அணி. என்றைக்குமே திமுக இன்னொரு கட்சி வளர்க்காதுங்க, அது வரலாறுங்க. யாருங்க உங்களுக்கு சொன்னா? இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணி இருந்த எந்த கட்சியும் வளர்ந்துருக்கு? ஒரு கட்சி சொல்லுங்க. திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சொல்லுங்க. பாமக ஆரம்ப காலத்தில் 20 எம்எல்ஏக்கு மேல இருந்தாங்க. இன்னைக்கு பாமக நிலை என்ன? தமிழ்நாட்டுல விசிக ஆரம்ப காலத்துல எத்தனை தொகுதி? ஒரு கட்சியை வளர்ந்து வரக்கூடிய கட்சியை இரண்டாக பிளந்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் வந்து திராவிட கட்சிகள் செய்தா செய்யலையா? அவன் திராவிட கட்சிகள் செய்யுது. அதே அரசியல் தான் இப்போதைக்கு செய்யறாங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி அது நீங்க திராவிட கட்சிகள் நேரடியாக செய்ய போது நீங்க ராஜீவ்காந்திகளை கொண்டு போனது போல இப்ப ராஜீவ்காந்தி திமுக கூட்டிட்டு போனவங்க திமுக கூட்டு போகுது. நீங்க தாவாக வளர்த்துடைய அவசியம் திமுக என்ன இருக்கு? இன்னொரு கட்சியை வளர்ப்பதா திமுகவுடைய வேலையா? அது தேவையில்லை. அதுவும் வேல்முருகன் போன்றவர்கள் திமுகவுடன் எப்போதும் எப்போது வேண்டுமானாலும் முரண்படுவார்கள் என்ற நிலையில் இருக்கும்போது அவர்களை போன்றவர்கள் எப்படி திமுக வளர்த்து நினைக்கிறீங்க? இன்றொன்று தமிழர்கள் விரோத மனநிலை கொண்ட தலைமை கொண்ட ஒரு கட்சி தான் திமுக எப்போதுமே. அது வந்து நீங்க வந்து அடிப்படைவாத அரசியலுக்குள்ள இருக்கிற திமுக ஒரு தமிழர் தலைமை ஒருபோதும் வளர்த்து விடாது. நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு மதிமுகவை உயிர் போட வைத்திருப்பதற்கு திமுக காரணம். செத்து போன மதிமுக உயிர் போட வரதுக்கு என்ன காரணம்? திமுக. ஏன்னா அவர்கள் இன சார்ந்த அரசியல் அவங்க தெளிவா இருக்கிறான். அந்த அடிப்படையில் தமிழர் தலைமைகளை ஒருபோதும் வந்து திமுக வளர்த்து விடாதுங்க. அது உடைச்சிருக்கு, சிதைச்சிருக்கு. இங்க விசிக உடைவதற்கு திமுக காரணம், பாமக உடைவதற்கு திமுக காரணம், தமிழ்நாட்டின் பல்வேறு கட்சிகள் பிளவுபட்டு நிற்பதற்கு திமுக காரணம். அப்படி இருக்கும்போது திமுக தாவாகவையே வளர்க்க போகுதுன்ற கேள்வியெல்லாம் வைக்கிறேன் உங்களுக்கு. இல்லப்பா, இந்த கேள்வி ஏன் வைக்கிறேன்னா, தமிழ் தேசியமும் இன்னொரு அணி மாதிரி உருவாக்குறாங்க சொல்றதுக்கான காரணம் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகக்கூடியவர்கள்லாம் வந்து சேர்க்கும் போது அதை வந்து பெரிய பிரம்மாண்டமா வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து ஒரு தமிழ் தேசிய அமைப்பு அப்படின்னா இன்னொரு தமிழ் தேசிய அமைப்பிலிருந்து வரக்கூடியவர்களை இணைத்து வேலை பார்க்க வைக்கலாம்.
ஆனா வந்து அதை வந்து ஒரு விழா போலா வந்து எல்லா இடத்துலயும் காமிக்கும் போது இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கு, மாவட்ட செயலெல்லாம் வெளில வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழக வாழ்வு உரிமை கட்சி தான் தமிழ் தேசிய அமைப்பு இங்க வந்து சேர்ந்து இருக்காங்க பாருங்க, கட்டமைப்பு உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியை தாவாக்கா உடைக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்குறீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஒரு நாம் தமிழர் கட்சியில் கடந்த காலங்களில் பயணித்த ஒரு நபராக நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியே தன்னுடைய கட்சியில் இன்னொரு நபர்கள் அடையாளப்படுவதை அந்த தலைமை விரும்புறது கிடையாது. இதுதான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்யாண சுந்தரம் வெளியே போனதாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தி வெளியே போனதாக இருக்கட்டும், சீமானுக்கு அடுத்ததாக இன்னொரு தலைமை உருவாவதை வந்து சீமான் விரும்பல. அதுதான் அரசியல். அதோடைய விளைவு தான் இன்னைக்கு வெற்றிக்குமரன் போன்றவர்கள் வந்து வெளியே போனதுக்கான ஒரு முதன்மை காரணம். நீங்க வந்து 2018 கல்யாண சுந்தரம் வெளியே போகும்போதே வந்து அண்ணன் வேலுமணியோட பேசினார். அன்றைக்கு நான் வந்து தமிழக வாழ்க்கை கட்சியில் இருந்தவன்றதால எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கே அவர் பேசும்போது கூட கல்யாண சுந்தரமும் சரி, ராஜீவ்காந்தியும் சரி, அண்ணன் வேலுமணியோட பேசும்போது கூட அவர் செயற்குழுல உட்காரும் போதே தான் பேசுறாரு. நம்ம எல்லாமே அங்க இருக்கோம். அப்பயே பேசும்போது கூட அண்ணா என்ன சொல்றாருன்னா, நீங்க நல்ல முடிவெடுத்து தமிழ் அரசியலுக்குள்ளே நில்லுங்க தான் சொன்னாரே தவிர, நீங்கள் தமிழக வாழ்க்கை கட்சிக்குள்ள வந்து சேருங்கன்னு யாருக்கும் நிர்பந்தம் கொடுத்ததே கிடையாது. நீங்க இப்ப வெற்றிக்குமரன் கூட ஓராண்டுகளுக்கு மேலாக கட்சியை விட்டு ஒதுக்கப்பட்டு நின்னாரே தவிர உடனடியாக வந்து தமிழக வாழ்க்கை கட்சி இணையில. அவர் நீண்ட காலம் வந்து அண்ணன் வேலுமணி அவராகவே சந்தித்து பல முறை பேசியிருக்காரு. பல பேச்சுக்களுக்கு அப்புறம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம்னு அவங்க தான் தொடங்கினாங்க, தனியா ஒரு இயக்கம் தொடங்கினாங்க. இயக்கம் தொடங்கியதுக்கு பிறகும் அவர்களுக்கு வேல்முருகன் அண்ணனுடைய அரசியல் செயல்பாடு மீது உடன்பாடு வந்ததால் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. நீண்ட காலம் ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு, அதுல சரிப்பட்டு வரும்ன்ற முடிவுல அவங்க வந்து இணையறத வந்து நீங்க எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? யார் இன்னொரு விஷயம், நீங்க இவங்க வந்தவொடனே இணைக்குழாக்கள் நடத்துறாங்கன்னு சொல்றீங்களே, அது சீமான் மீதான இந்த அவரோட இருந்த நிர்வாகிகளுடைய அதிருப்தியை அவர்கள் காட்டுறாங்க. நீங்க அதை அப்படிதான் பார்க்கணும். நீங்க வேல்முருகனை வச்சு நீங்க அரசியல் பண்றது ஒண்ணுமே கிடையாது. சீமானால் நாங்கள் ஒதுக்கப்படுறோம் அல்லது சீமான் தான் முகம் என்று எங்களை காட்டுனதை நாங்கள் இல்லைன்னு உடைச்சு காட்டுறோம் அப்படின்றதுதான் வெற்றிக்குமரன் போன்றவர்களும் ஜெகதீச பாண்டியன் போன்றவர்களும் செய்யறாங்க. இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில கூட தான் பல அமைப்புகள் போய் சேர்ந்தது. இப்ப வந்து தமிழர் முன்னேற்ற கழகம் போச்சு, நீங்க அடுத்து தமிழர் நாட்டு கட்சி போச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அவங்க யாரும் பெரிய விழாவெல்லாம் ஏன்னா அவங்க நடத்த முடியாது. நடத்த முடியல. இளவஞ்சி அவர்கள் வந்து கட்சியில வராங்களா அப்படிங்கிற மாதிரி வேல்முருகன் அவர்கள் பேசுறாங்க. பிரஸ் மீட்லயே வந்து கேக்குறாங்க, இந்த முறை வந்துருவாங்களா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியில போறவங்க அடுத்து மருத்துவர் இளவஞ்சியாகவே வந்து முதலில் தொடர்பு கொண்டு நான் வந்து உங்களை அமைப்பு அவங்க கட்சியில இருந்து குற்றச்சாட்டு வச்சு வெளியே வந்த கட்சியில பிணக்குல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தேடி தேடி வந்து அது அவருடைய வேலை கிடையாதுங்க. நீங்க இன்னொன்னு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, வேல்முருகன் வந்து ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் கொண்ட அமைப்பு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் தேடி போய் அவர் இன்றைக்கும் நாம் தமிழ் கட்சி பரவலாக இல்லைங்க. இன்னொரு விஷயம், அவர் பரவலாக இல்லை. தமிழ்நாட்டுக்கு கூட பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. பல்வேறு கட்சியில இருந்து வரக்கூடியதுனால எனக்கு வந்து ஊடக வெளிச்சம் கிடைக்குது. நான் ஒரு விஷயத்த முழுசா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அதை முதல்ல கேட்டுங்க. அவர் பரவலாக இல்லை, தமிழ்நாடு முழுக்க இத்தனை ஆண்டு காலம் பரவலாக இல்லைனாலும் குறிப்பிட்ட வட மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் அவர் நினைத்தால் அந்த மாவட்டத்தை முடக்கக்கூடிய அளவு வலிமையானவர். இன்றைக்கு நெய்வேலியிலோ, பண்ருட்டியிலோ, கடலூரிலோ, தருமபுரியிலோ, சேலத்திலோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று வேல்முருகன் களத்தில் நின்றார். நீங்க ஐபிஎல் 2018 ஐபிஎல் கூட எடுத்துக்கங்க. வேல்முருகன் வருகிறார் என்றால் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து தன்னெழுச்சியா கூடக்கூடிய நிலை இருக்கு. ஐபிஎல் போராட்டத்தில் பங்கேற்றாங்க. அதே ஐபிஎல் போராட்டம் நடத்தப்பட்ட அதே நாளில் மாலை இங்க ஐபிஎல் போராட்டம் நடந்தது. காலை நெய்வேலி அனல் நிலைய முற்றுகை போராட்டம் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்டவங்க போனோம். நானும் அதுல கலந்துகிட்டவன். அதுவும் வேல்முருகன் தலைமை நடத்தப்பட்டதா? நீங்க எதுவும் ஐபிஎல் மட்டுமே அவங்க தான் சொல்ல முடியாது. அதனால வந்து வேல்முருகன் நினைத்தால் 10,000 பேர் 1,00,000 பேர் இப்போ திரட்ட முடியும். ஏன்னா அவர் குறிப்பிட்ட பகுதியில் வலிமையா இருக்கிறாரு. பறந்துபட்டு நான் வந்து அகல கால் வைக்காம ஊடகங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து மாவட்ட செயலாளர்கள் வெளியில வராங்க, ஒவ்வொருத்தவங்களும் வெளியில வராங்க, இப்ப காளியம்மாள் வெளில வராங்க அப்படிங்கறத பெரிய அளவுல செய்தியாக்குறாங்க. அதே மாதிரி சில ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கால் பண்ணியே நீங்க வெளியில வரீங்களா, யார் யாரும் இது ஊடகங்கள் தவறுங்க கேட்டாங்க. இப்ப வந்து ஊடகங்கள்ல வந்து பெரிய அளவுல நாம் தமிழ் கட்சி பிளவுபடுது அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி தமிழக வாழ்வு உரிமை கட்சியில இணைக்கிறாங்க அப்படிங்கறதையும் பெரிதா காமிக்கிறாங்களா? அப்போ இது ஒரு செயல் திட்டம். நாங்க கட்சி நடத்துறோங்க, நீங்க உங்களுடைய யூகங்களுக்கு நாங்க கட்சி நடத்த முடியாது. எங்களோட வரவங்க எங்க கட்சியில இணையம் நினைக்கிறவங்க ஒரு இணைக்குழா கூட்டம் நடத்தும் சொல்லும் போது அது கட்சிக்கு பலம் தான் நாங்க நினைக்க முடியும். அதை எப்படி நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? நடத்துங்கன்னு சொல்ல முடியும். நான் நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி திமுகவுல இருந்து வெளியில வரக்கூடியவர்கள்லாம் வச்சு திமுக கட்சியில இருந்து தமிழக வாழ்வு உரிமை கட்சியில வராங்க. நீங்க இப்ப இந்திய குடியரசு கட்சியில இருந்து மாநில துணைத் தலைவராக இருந்த திரு பிரம்மமூர்த்தின்னு ஒருத்தர் சேலத்துல,
அவர் தலைமையில் 1000 பேருக்கு மேல இளம்பிள்ளைகள் கூட்டம் நடத்தப்பட்டது. காங்கிரஸ் போன்ற நடத்த போறோம். யாரும் வரலையே. அப்படி வரதே பாமக வந்தவங்க அறிவிச்சிருக்கோம். அவங்க கூட்டம் போட்டுருக்காங்க. அதாவது வந்தால் தமிழ் கட்சியில இருந்து வராங்கிறத பெரிதா காமிக்கிறீங்க. மற்ற கட்சியில இருந்து உங்களோட யூகம். உண்மை அது கிடையாது. அவர்கள் தன்முனைப்போடு நடத்தக்கூடிய கூட்டங்களை வந்து நீங்க கட்சியை உடைக்கிற வேலை நீங்க சொல்ல முடியாது. நீங்க நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு இயக்கங்கள் சேர்ந்தது ஏன் கூட்டம் நடத்தின ஒரு கேள்வி கேட்டேன். அவங்க நடத்த நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு உண்மையான காரணம் அவர்கள் எல்லாம் ஒரு நபர்களாக மட்டும்தான் கட்சிக்குள்ள போறாங்க. இதே வந்து நீங்க தமிழக வாழ்மை கட்சியை போல நாம் தமிழர் கட்சி இணைய யாரு பின்னாடி ஒரு கூட்டம் கிடையாது. எல்லாரும் ஒரு நபர் அமைப்புகள் நடத்தினாங்க போறாங்க. அதனால கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர்கள் நீண்ட 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக களத்தில் நின்று ஒரு பெரும் மக்கள் திரளை வச்சிருக்காங்க. அதை அவர்கள் வெளிப்படுத்த ஒரு விளம்பர அரசியல் தேவைப்படும். இந்த அரசியலுக்குள்ள நீங்க விளம்பரப்படுத்தி தான் ஆகணும். இப்ப சீமான் வந்தா போக்கஸ் பண்ணலையா? நீங்க ஏன் பண்றீங்க? மீடியா வெளிச்சம் எல்லாம் பண்ணிட்டு போங்க. அதை எல்லாரும் விரும்புறா செய்வான். நீங்க இதை வந்து அரசியல் செயல்பாடா பார்க்கணும் தவிர இதை எப்படி நீங்க குறை சொல்ல முடியும்? ஏன் கட்சியில இணைப்புல நடத்துறதுக்கு எனக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? இல்ல, இன்றைக்கு பிரஸ் மீட்ல வந்து வேல்முருகன் அவர்கள் பேசும்போது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு, அதே மாதிரி மீனவர் போராட்டம், பஞ்சமி நில மீட்பெல்லாம் நாங்க வந்து அடுத்தடுத்த கட்டமா செய்ய போறோம்னு சொன்னாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி சமீபத்துல எடுத்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தான் வந்து இப்ப நாங்க மறுபடியும் செய்ய போறோம்னு சொல்லும் போது ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஏன்னா நாம் தமிழர் கட்சி செங்கல்பட்டுல இந்த மாநாடு இந்த பேரணி நடத்தும் போது எந்த ஊடகங்களுமே காமிக்கல அப்படிங்கறதான் சீமான் அவர்களோட குற்றச்சாட்டு. இப்ப நாளைக்கு வந்து வேல்முருகன் அவர்கள் இதே பஞ்சமி நில மீட்பு, இதே சாதிவாரி கணக்கெடுப்பு, இதே வந்து மீனவ சிக்கலை எடுக்கும் போது அந்த ஊடகம் பெரிதா காமிக்கும். அப்ப வந்து பாருங்க பின்னாடி வந்து திமுக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே வந்து சீமான் வந்து எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாருன்னா, என்னவோ வேல்முருகன் இப்போதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுவது போலவும் இப்போதுதான் வந்து ஆனா இப்போதைக்கு காமிக்கப்படுது அப்படிங்கிற சீமான் பேசியது எந்த ஊடகங்கள் காட்டலன்னு சொல்றீங்க? எந்த ஊடகங்கள் காமிச்சு எந்த ஊடகங்கள் காட்டல? நீங்க சீமான் நடந்தால் நின்றால் பேசினால் ஊடகங்கள் காட்டிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து மறுபடியும் பொய் சொல்லக்கூடாதுங்க. நியூஸ் 17 நியூஸ் 7 தமிழாக இருக்கட்டும், தந்தி தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அவர் பேசுவதை நேரலை போடக்கூடிய தயாரா இருக்காங்க. மாநாட்டை எந்த ஊடகம் காமிச்சுன்னு சொல்லுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எல்லாருமே அந்த பஞ்சமி நில கொள்ளையில பங்கு இருக்கு, அதனால காட்டல. அதுதான் உண்மை. நீங்க அது ஊடகங்கள் தான் கேள்வி கேட்கணும் தவிர வேல்முருகன் நடத்தினா யாரு காட்டுறா? இப்ப வேல்முருகன் நடத்தக்கூடிய எல்லா ஆர்ப்பாட்டத்தையும் ஊடகம் காட்டிக்கிட்டு இருக்கா? நீங்க எல்லாத்தையும் எல்லா இணைப்பையும் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஊடகங்கள். புரியல. நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியில வர்றது, தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணையறத வந்து எல்லா ஊடகம் எந்த ஊடகங்கள் காட்டிருக்கு? எத்தனை ஊடகம் காட்டிருக்கு? நீங்க சும்மா ஆதாரத்தோட பேசி எத்தனை ஊடகம் காட்டிருக்கு? யூடியூப் சேனல் தவிர வேற எந்த சேனல் காட்டிருக்கு? நான் கூட செய்தியாளர் சந்திப்பு வச்சோம், 5 அமைப்புகள் சேர்ந்து செய்தியாளர் சந்திப்பு வச்சோம் போன வாரம். எந்த ஊடகம் போட்டுச்சு காட்டுங்க? ஒரு ஊடகம் கூட போடல. நீங்க சும்மா நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்தாங்க. நாங்க நாம் தமிழர் கட்சி தாங்க. யாரு சொன்னா? நாங்க நாம் தமிழர் கட்சி தாங்க. இப்ப வெளியில வரணும். என்னோட இப்ப விலகின நிறைய பேர் இருக்காங்க. இப்பவும் விலகியவர்கள் அன்னைக்கு தெளிவாவே சொல்றேன். இப்ப விலகும் போது அன்றைக்கு செய்தியாளர் அறிவிப்பிலே கொடுக்குறேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகளும் இணைகிறார்கள். என்னோட தனி அமைப்புல இருந்து தானே உள்ள வரீங்க. நாங்க 5 அமைப்புகளோட சேர்த்து நாம் தமிழர் நிர்வாகிகள் தானே வராங்க. நாம் தமிழர் கட்சின்னு நீங்க வரல. நீங்க ஊடகவியலாளர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இது வேல்முருகன் மீதான குற்றச்சாட்டா எப்படி நீங்க மாத்துறீங்க? இல்ல, ஊடகங்கள் வேல்முருகன் அவர்களுக்கு இப்ப கட்சியில இருந்து வெளியில வரவங்க எல்லாம் இணைக்கிறாங்க அப்படிங்கிற தமிழ் தேசிய அமைப்பு இதுதான் 2026 இதுதான். சரி, ஊடகங்கள் வேல்முருகனை காட்டினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் சார். இப்ப திமுக சார்ந்த ஊடகங்கள் வந்து சீமானவர்களை வந்து அந்த கட்சி உடையுது அப்படிங்கறது மாதிரியும், வேல்முருகன் அவர்கள் தான் தமிழ் தேசிய அமைப்புங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்படி அதனால யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். எப்படி நீங்க தமிழக வளர்ச்சி கட்சி வளர்ந்தா திமுக இப்ப நாளைக்கு தமிழக வளர்ச்சி திமுக கூட்டணி விலகும், நாளைக்கு அறிவிப்பாரு வச்சுக்கீங்க, என்ன நீங்க இல்ல மறுத்த போறீங்களா? அப்ப வந்து உடனே வந்து வேல்முருகன் புடிதா நீங்க சொல்றீங்களா? அதே கூட்டணி தான் பயணிக்கிறோம். மீண்டும் ஒரு தெளிவுபடுத்திருக்காரு. நீங்க அதே ஊடகவியலாளர் சந்திப்புல இன்னொன்னு சொல்லியிருக்காரு. விரைவில் நாங்கள் வந்து தேர்தல் நெருக்கத்தில் எங்களுடைய நிர்வாகிகளோடு எங்களோடு இணையக்கூடிய பல்வேறு கட்சி தலைமைகளோடு கலந்து பேசி நான் முடிவெடுப்புன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒன்னும் இதிலேதான் நீடிப்புன்னு சொல்லல, இப்போது வரை இருந்து கொண்டிருக்கோம் தான் சொல்றாரு. இந்த நிலை வரை இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்த கட்ட முடிவு குறித்து நாங்கள் விரைவில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. வர வெள்ளிக்கிழமை செயற்குழு கூட்டம் இருக்கு. ஒருவேளை நாங்க கூட்டணி விலக வரணும் இப்ப நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் போய் நீங்க வந்து ஒத்துக்குவீங்களா? இல்ல நீங்க வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்பீங்களா? சும்மா வந்து ஒரு விஷயத்த நீங்க திமுகவை வளர்க்கணும்னா திமுக தான் வளரும். நீங்க ராஜீவ்காந்தி போய் நாம் தமிழ் உடைச்சு கொண்டு வந்து கட்சி சேர்த்தாருன்னா அதுல ஒரு நீங்க கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. திமுக வளர்ந்து தமிழக வளர்ச்சி கட்சி வளர்ப்பதால் திமுக என்ன பலன்? மனிதகுல விரோதி ஒரே கட்சி வந்து பிஜேபி, அதை எதிர்க்கிறதா எங்களோட அரசியல். மற்ற கட்சிகள் எல்லாம் நாங்க ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இன்றைக்கு பேசியிருந்தாரு வேல்முருகன் அவர்கள். இப்போ திமுக வந்து பிஜேபி செய்யக்கூடிய அதே அரசியலை வந்து இங்க செயல்படுத்துறாங்க. குறிப்பா வந்து பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், இன்றைக்கு கூட பேசியிருக்காரு கார்பரேட் அரசியலுக்கு ஆதரவா இருக்கு திமுக அப்படிங்கிற மாதிரி அரசுன்னு தான் சொல்றாரு சார். திமுகவோ ஸ்டாலின் அவர்களோ இந்த அரசு இந்த ஆட்சி அதிகாரம் அப்படி பண்றாங்க அப்படின்னு எந்த விமர்சனமே வைக்கிறது இல்லை. விமர்சனம் வைக்கும் போது கூட பிஜேபியை காமிச்சுக்கிட்டே இருக்கும் போது இங்க திமுகவை கடுமையை எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. நீங்க வந்து வெளியில வந்து பேசினாலும்
கடுமையை எதிர்க்கல, ஆதரவா தான் இருக்கீங்க அப்படிங்கிற அரசு வேறு ஸ்டாலின் வேறா? நீ அப்படித்தானே குறிப்பிடுறீங்க. முதலமைச்சர்னு சொல்லி சேகர் பாபு செயல்படுத்த வேண்டிய அதிக பிரசங்கித்தனமாக முதல்வர் அவர்கள் சொல்லலன்னு ஏன் சொன்னார்? அந்த இடத்துல வந்து சேகர் பாபுவால் அது கடத்தப்படுதுன்றதை சுட்டி காட்டுறாரு. அது நபரை சுட்டி காட்டுவது. நீங்க ஒரு நல்லா புரிஞ்சீங்க, ஒரு நபரை சுட்டி காட்டுவதற்கும் இந்த கருத்து சொன்னார்னு எப்படி சொல்றாங்க? ஏங்க அதுதான் அவர் முதல்ல இல்லையா, மழுப்பான பதில் இல்லையா? இதுல என்ன மழுப்பல் இருக்கு? அவருடைய வேதனை தாங்க வெளிப்படுத்துறாரு. முதல்வர் சொன்னதும் எனக்கு வந்து வேதனை தருதுன்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அவர் இன்னொரு விஷயம், ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து வேல்முருகனை தவிர யாருக்கு இருக்கு? யார் பேசியிருக்கா? நீங்க வந்து இந்த கூட்டணியில் இருப்பது மட்டுமே உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. சரி, இவ்வளவு விரோதம் பண்றீங்களா? வேல்முருகன் கூட்டணியில் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், கூட்டணியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கார். வேல்முருகன் தொழிலாளர் விரோத சட்டத்தை தடுத்து நிறுத்தினார். எத்தனை ஊடகங்கள் விவாதம் பண்ணீங்க? ஏன் நடத்தல? வேல்முருகன் மணல் மாஃபியாக்களை ஒழித்து கட்டினார். மணல் அள்ளுவதை அரசே கொள்முதல் பண்ணுன்ற சட்டத்தை கொண்டு வந்தார். ஏன் பேசல? வேல்முருகன் மருத்துவக் கல்லூரி மாவட்டம் தோறும் வேணும் குரல் கொடுத்து பேசினாரு. அதற்காக அது சட்டம் முன்முறையாக கொண்டு வருவதற்கு வேலை செஞ்சாரு. ஏன் பேசல? லாட்டரி ஒழிப்பு, இங்க வந்து அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி ஒழித்த இந்த கள்ள லாட்டரியை ஒழிப்பதற்காக வேல்முருகன் குரல் கொடுத்து செயல்படுத்தினார். ஏன் பேசல? பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது கடுமையான தண்டனை கொண்டு வரப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதை சட்டமாக்கினார் வேல்முருகன். ஏன் பேசல? உங்களுக்கு கூட்டணி மட்டும்தான் பிரச்சனையா அல்லது வேல்முருகனே பிரச்சனையா? பரந்தூர் விமான நிலையம் வந்து 32,000 கோடி ப்ராஜெக்ட் வந்து ஒன்று உருவாகுது. அங்கே வந்து பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் யாருன்னு தெளிவாக தெரியுது. விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்களுக்கு மேலே வந்து 1000 நாட்கள் தொட போது அந்த போராட்டம் போயிட்டே இருக்கு. இப்போ அவர் அந்த விமர்சனம் வைக்கும்போது கூட பிஜேபி செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை, ஒரு விமான நிலையத்தை வந்து திமுக வந்து தீவிரமாக செயல்படுத்துறாங்க. இதற்கு முன்பு 8 வழி சாலை வேணாம்னு சொன்னாங்க, அதே மாதிரி மீத்தேன் வேண்டாம்னு சொல்றாங்க, கடுமையாக போராட்டம் பண்ணாங்க. ஆனால் திமுக செயல்படுத்துன்னு சொல்லாம பிஜேபி கடுமையை எதிர்த்து இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் திமுகவை எதிர்க்கல. திமுக திட்டத்தை அவர் ஆதரிச்சிருக்காரா? திட்டத்தை எதிர்க்கிறாரு, ஆனா திமுக செய்யுது அப்படின்னு பேசல. அதாங்க, ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு. ஒரு கூட்டணி கட்சியின் எம்எல்ஏ மட்டும் கிடையாது, தமிழ்நாடு சட்டமன்ற அதையெல்லாம் தாண்டி அவருக்கு இன்னொரு பதவி, இன்னொரு பொறுப்பு இருக்கு. அதை பேசுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் உறுதிமொழி குழு தலைவர் அவர். சரிங்களா? வெறும் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பணியோடு மட்டும் அவர் வெறும் பண்ருட்டியோடு முடங்கி விடல. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பணியில் இருப்பவர். எல்லா விடயத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு இது பண்ண முடியாது. அவர் கூட்டணி கட்சி தலைமையிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர். அதை நேரடியா பேசதான் முன்வருவாரே தவிர எல்லா இடத்திலும் உணர்ச்சி வசப்பட முடியாது. இல்ல, அவர் கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கு அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரே தவிர, நீங்க மேடையில பேசிட்டு போலாம். சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறியவும் சொல்லிய வண்ணம் செயல் வள்ளுவர் சொல்வது போல என்ன சொல்லிட்டு போயிடலாம். அதை செயலாக்குவதற்கு நடைமுறை சிக்கல் ஒண்ணு இருக்கு. நடைமுறை சிக்கலை உணர்ந்து அவர் செயல்படுறாரு தான் நீங்க பார்க்கணும். பிற்காலத்துல கூட்டணி இல்லாம போயிடுச்சுன்னா எம்எல்ஏ ஆக முடியாது. அதனாலதான் அவர் பேசுறது இல்லையா? மீண்டும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அவர் எம்எல்ஏ ஆனால்தான் இந்த பிரச்சனையை பேச முடியும் என்கிற இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களை தேர்வு செஞ்சிருக்கீங்க. வேல்முருகனை தவிர்த்துட்டு வேற யாரும் பேசல அப்படிங்கிறதே வந்து வேல்முருகனுடைய தேவை இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் வேல்முருகன்கள் தேவைப்படுகிறார்கள். அப்ப அவர் உள்ள போறதுதான் இன்னைக்கு சரியான அரசியலா இருக்க முடியும். அதுக்கு மக்கள் என்ன வழி கொடுக்குறீங்க? இப்ப வேல்முருகன் இந்த தேர்தல் தனிச்சு நின்றால் மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கீங்களா? இல்ல மக்களை விடுங்க, தமிழ் தேசிய ஆற்றல் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேல்முருகன் நீங்க தனித்து நில்லுங்கள், இந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் நில்லுங்கள், உங்களுக்காக நான் வேலை செய்ய தயாரா இருக்கணும், யாரா முன் வர சொல்லுங்க, பேச சொல்லுங்க. அடுத்த முடிவு நம்ம எடுப்போம். அண்ணன் தான் சொல்லியிருக்காருல, எல்லாரோடையும் கலந்து நாங்க முடிவு இருக்கு. நாங்க சொல்றேங்க, அண்ணன் நாங்களே வலியுறுத்துறோம். அண்ணன் இந்த முறை தனிச்சுதான் நிக்கணும், தனிச்சு நில்லுங்க, தமிழ் தேசிய ஆற்றல் உங்களை ஆதரிக்க தயாராக இருக்கா. நாங்க சொல்றோம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய அமைப்புகள் கிட்ட சவாலா சொல்றோம், வந்து அறிவிக்க சொல்லுங்க. அண்ணன் நின்றால் அவருக்காக நாங்கள் வேலை செய்வோம், வரை வெற்றி பெற்று சட்டமன்றம் அனுப்புவோம் சொல்லுங்க. அப்ப சட்டமன்றத்தில் உண்மையிலேயே நீங்கள் தெருக்களில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை சட்டமன்றத்தில் சட்டமாக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை வெறும் கூட்டணி என்ற அடிப்படையில் மட்டும் நீங்க எடை போட முடியாது. நீங்க வந்து பிரபாகரன், தலைவர் பிரபாகரன் என்று சொல்லிட்டு இருக்கீங்க. இந்திய ராணுவத்தை எதிர்த்து சண்டை போடும் போது அவர் கூட சிங்கள அரசோடு ஒப்பந்தம் போட்டுக்கிறார். சிங்கள அரசோடு குறைந்தபட்ச ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு தான் வந்து இந்திய ராணுவத்தை வந்து வெளியேற்றுறாரு. அது அந்த நேரத்துக்கான தேவையா இருந்தது. உடனே அவர் சிங்கள கைகூலின்னு சொல்றீங்களா? இங்க எல்லாவற்றையும் வந்து நீங்க வந்து ஒரே பார்வையில பார்க்க முடியாதுங்க. எல்லாவற்றையும் காலமும் நேரமும் தான் தீர்மானிக்குது. நாங்களும் வெளிப்படையா சொல்றோம்ல, அண்ணன் வேல்முருகன் தலைமையை அல்லது அண்ணன் வேல்முருகனை ஆதரித்து நீங்கள் வந்து வேலை செய்ய தயார் முதல்ல வெளிப்படையா அறிவிச்சுட்டு அப்புறமா நீங்க குற்றச்சாட்டை வைங்க, அப்ப பேசுவோம். சரிங்க சார், எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. மிக்க நன்றி.